ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுனி அரிசியில் எப்படி பாயாசம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1/2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், கவுனி அரிசி எடுத்துக்கிட்டேன். இதை நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 8 மணி நேரம் ஊறணும். பாருங்கள், இது 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நான் அந்த அரிசி போட்டுக்கிட்டேன். நான் அதே தண்ணியை எடுத்துக்கிட்டேன். 1/2 டம்ளர் அரிசி நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணி எனக்கு பத்தலை, அதனால் நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நான் 8 விசில் விட்டுருக்கேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 8 விசில் விட்டால் தான் இது நல்லா வேகும். அதனால் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதிகமாக ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதில் ஏலக்காய் நான் 3 ஏலக்காய் இடித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கவுனி அரிசி பாயாசம் ரெடி. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.